உள்ள எத்தனை சாட்சிக்கு முன்னால் நான் நின்றேன். இப்போ உங்கள் மனசாட்சிக்கு முன்னால் நான் நிற்கிறேன். நான் செஞ்சது சரியா தப்பான்னு நீங்கள் தான் சொல்லுங்கள். இத்தனை உயிர்கள் எடுக்கிற உரிமையை யார் சார் உங்களுக்கு கொடுத்தது? மனுஷன் கண்மூடித்தனமான நம்பர் ரெண்டே பேர். ஒன்று கடவுள், இன்னொன்று டாக்டர். கடவுளுக்கு கூட நான் மசரதாயம் கொடுக்குறோம், ஆனால் டாக்டர் நம்பி அவன் உயிரே கொடுக்கும். அந்த டாக்டர் தப்பு பண்ணக்கூடாது. அப்படி தப்பு பண்ண டாக்டராக இருக்கக்கூடாது. எல்லா துறையிலும் தான் தப்பு நடக்குது, ஆனால் மருத்துவம் நடக்கிறது தப்பு இல்லை. நம்பிக்கை துரோகம். அந்த துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. சார், மெடிக்கல் சிஸ்டம் பிசினஸா மாறினதுக்கு நீங்க யாரு தப்புன்னு சொல்றீங்க? அரசு மருத்துவமனைகள் ஒழுங்காக நடக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்காங்களோ அவங்க தான் முக்கியமான குற்றவாளிகள். 7% ஜிஎஸ்டி வாங்குற சிங்கப்பூர் மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கும்போது 28% ஜிஎஸ்டி வாங்க நம்ம அரசாங்கத்துக்கு ஏன் மருத்துவத்தை இலவசமாக தர முடியல? மெடிசனுக்கு 12%. பல தாய்மகளோட தாலி இருக்கிற சாராயத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது. நம்ம நாட்டோட நம்பர் 1 அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை. என்னடா காரணம்னு கேட்டால் 2 வருஷமாக சப்ளை பண்ணுறதுக்கு பணம் பாக்கி. எப்படி? இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் பண்ணும்போது கரண்ட் போச்சு, 4 பேர் செத்தே போயிட்டு. கேவலம் அங்கே ஒரு பவர் பேங்காக கூட இல்லை. இங்கு பேட்டரில் வச்சுருந்த குழந்தைய பெருச்சாலி கடிச்சு இறந்து போனது நம்ம ஊரில் மட்டும்தான். ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறத கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பார்த்து பயப்படுறதா அதிகம். அந்த பயம்தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட இன்வெஸ்ட்மெண்ட். சார், கொலையை நியாயப்படுத்த பார்க்குறீங்களா? நான் செஞ்சது கொலையே இல்லை. எவன் சொன்னேன்? செல்லறிஞ்சு போன மெடிக்கல் சிஸ்டத்தோட கிளீனிங் ப்ரொசஸ். பூங்கடிந்த ஒரு பொண்ணை பணத்துக்காகும். அந்த மாதிரி எத்தனையோ மரணங்கள் நமக்கு வெளியே தெரியாமல் நடந்துட்டு. முறையான மருத்துவ வசதி கிடைக்காம தினம் தங்களுக்கு நெருக்கமானவங்களை எழுந்துட்டு தவிக்கிற ஒவ்வொரு சாதாரண பெயின். நீ சொல்லுங்க, நியாயமா இது அநியாயமா? சார், என்னதான் சார் வேணும் உங்களுக்கு? இலவச மருத்துவம். பணம் சம்பாதிக்கிறது 1000 வழி இருக்கு, 1000 தொழில். ஆனால் மருத்துவம் அதுக்கான வழி கிடையாது. இந்த துறையில் இருக்கிற கடைசி வியாபாரியை துரத்தி அடிக்கிற வரைக்கும் என் போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நத்திங் பர்சனல், ஜஸ்ட் சர்வீஸ்.